Logarithms for a real number x if 1 by 2 and log of ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் இருக்கு and log of இன்னொரு எக்ஸ்பிரஷன் are in an arithmetic progression கொடுத்திருக்கிற அந்த 3 டேர்ம்ஸுமே ஒரு ஏபியில் இருக்கு. then what is a common difference? அந்த ஏபியோடைய காமன் டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் அந்த 3 டேர்ம்ஸ் ஏபியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 டேர்ம்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. சரி, எஸ். இப்போ இதில் செகண்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, செகண்ட் டேர்ம் வந்துட்டு log 2 power x minus 9 to the base 3 by log 4 to the base 3. ஸோ ரெண்டுமே log to the base 3ல இருக்குது. பேஸ் 3ல இருக்குது அப்படின்னா நம்ம log of a base b by log of c base b எப்படி எழுதலாம்? log of b base c, அதாவது 2 power x minus 9 to the base 4ன்னு எழுதிடலாம். சிம்பிள். ஸோ அங்கே இருக்கிற log base 3 log base 3 அந்த base 3 போயிடும். log of numerator and denominatorல இருக்கிற இண்டெக்ஸ் இப்போ பேஸ் ஆகிடும். சிம்பிள். எஸ். சேம் வே இப்போ இந்த தேர்ட் டேர்ம் எடுத்துப்போமே, அதுவும் இதே போல் எழுதலாம். ஏன்னா இங்கேயும் வந்து நமக்கு ரெண்டுமே வந்துட்டு லாகோடைய பேசஸ் 5ல தான் இருக்குது. அப்போ அதுவும் அங்கே நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா அங்கே என்ன ஆகும்? log of 2 power x plus 17 by 2 to the base 4 ஆகிடும். சூப்பர். அப்போ செகண்ட் டேர்மும் log of some expression to the base 4 இருக்குது. தேர்ட் டேர்மும் log of an expression base 4 இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட் டேர்ம் அதையும் நம்ம இதே போலவே log of some expression to the base 4 எழுத ட்ரை பண்ணால் சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிடலாம். சரி, ஓகே, எஸ். ஸோ log இங்கே வந்து ஹாஃப்ன்றது இருக்குது, 1/2 இருக்குது. log of some number to the base 4 is equal to half இருக்கணும். அப்போது அந்த நம்பர் என்னவாக இருக்கலாம்? ரொம்ப சிம்பிள், அந்த நம்பர் 2 சொல்லிடலாம். ஏன்னா 4 power half தான் 2. ஸோ அப்போ √4 தான் 2. அப்புறம் நம்ம இதுலேருந்து சொல்லலாம் log of 2 to the base 4 நமக்கு half அப்படிங்கிறது கிடச்சிரும். சிம்பிள். ஸோ அப்போது இந்த 3 டேர்ம்ஸ் தான் ஏபியில் இருக்குது அப்படிங்கிறது கிறிஸ்டல் கிளியராக நமக்கு தெரிஞ்சு போச்சு. சூப்பர். எஸ். ஒரு மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம் எல்லாத்தையுமே. இப்போ எல்லாமே யூனிஃபார்மாக இருக்குது. ஆல் த டேர்ம்ஸ் ஆர் லாக் அப்படின்னு சொல்லியிருக்கு. டு த சேம் பேஸாக இருக்குது. எப்போவுமே லாகில் 3 டேர்ம்ஸ் வித் சேம் பேஸ் ஏபியில் இருந்தால் அப்போ அந்த 3 வேல்யூஸ் டெஃபினட்டாக ஜிபியில் இருக்கும். இது இன்னொரு ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரிஞ்சிருக்கும். இஃப் log a, log b, log c are in AP, then a, b, c will be in GP. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுதான் இன்னும் ஈஸியாக அந்த கொஸ்டின் அட்ரஸ் பண்ணலாம். ஸோ தட் மீன்ஸ் 2 power x minus 9 and 2 power x plus 17 by 2 are in GP. அவ்வளோதான். இஃப் these 3 are in AP, these 3 are in GP அப்படிங்கிறத இங்கேயே நம்ம முடிவு பண்ணிடலாம். சரி, ஓகே, எஸ். ஸோ இப்போ இந்த 3 டேர்ம்ஸ் ஜிபியில் இருக்குது அப்படின்னா இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? GP condition ABC are in GP. அப்போ middle terms square is equal to the product of the neighboring terms. middle term ஸ்கொயர் பண்ணால் 2 power x minus 9 the whole square is equal to ரைட் சைடில் 2 into 2 power x plus 17 by 2 வரும். இப்போ இந்த ஈக்குவேஷனை கேர்ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணி எக்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சா தான் நம்ம திரும்ப அந்த இடத்துல போட்டு அந்த ஏபியோடைய காமன் டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத சொல்லலாம். சரி, ஃபஸ்ட் நம்ம எக்ஸ் என்னங்கிறத கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணுவோம். ஸோ டெஃபினட்டாக இந்த ஸ்பேஸ் பத்தாது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்னொரு புது ஸ்லைடு ஓப்பன் பண்ணிப்போமே, அங்கே இதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்குது? 2 power x minus 9 the whole square இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை எக்ஸ்பேண்ட் பண்ணிப்போம். எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 power x minus 9 the whole square தானே. அப்போ 2 power x ஸ்கொயர் மைனஸ் 2 into 2 power x into 9, அதாவது a minus b the whole ஸ்கொயரில் மைனஸ் 2ab வரும். அப்போ 2 into 2 power x into 9 மைனஸ் 2 into 2 power x into 9, அப்போ மைனஸ் 18 into 2 power x ஆகிடும். ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா ப்ளஸ் 9 ஸ்கொயர் 81 ஆகிடும். ப்ளஸ் 81 இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடில் இப்போ நமக்கு என்ன இருக்கும்? இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 2 into 2 power x ப்ளஸ் 2 into 17 by 2. ஸோ 2 into 2 power x ப்ளஸ் 17, 2 into 2 power x ப்ளஸ் 17. சரி, ப்ளஸ் தானே? எஸ், ப்ளஸ் 17. சரி, இதான் நமக்கு இருக்குது. எஸ், பர்ஃபெக்ட். எல்லாமே நம்ம பண்ணியாச்சு, அலைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? சரி, இங்கே இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் இப்போ இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். எடுத்துகிட்டு வந்தால் நமக்கு என்ன இருக்கும்? 2 power x the whole square, இது அப்படியே தான் இருக்கும். மைனஸ், ப்ளீஸ் இந்த இடத்துல நம்ம எக்ஸ்போனன்ஸ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண வேண்டாம். அது இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணிவிடும் ப்ராசஸை. இருக்கிறத ஆசிட்டஸ் நம்ம எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். அதனால தான். ஸோ 2 power x the whole square மைனஸ், இப்போ இங்கே 2 into 2 power x இருக்குது. இங்கே ஆல்ரெடி மைனஸ் 18 into 2 power x இருக்குது. இப்போ இதை நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா மைனஸ் 20 into 2 power x ஆகிடும். ஓகே, எஸ், இன்னொரு சைட் கிளியர் ஆகிடுச்சு. ப்ளஸ் 81 மைனஸ் 17. ஸோ ப்ளஸ் 81 மைனஸ் 17 மைனஸ் 17 81 மைனஸ் 17 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்?
64 வரும். ஸோ ப்ளஸ் 64 இஸ் ஈக்குவல் டு 0. சக்ஸஸ். இப்போ நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா சம் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 20y ப்ளஸ் 64 ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. பியூர்லி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். நம்ம பண்ண ரீப்ளேஸ்மெண்ட் 2 power x இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான். ஸோ இப்போ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒய் என்னன்னு கிடச்சிடும். ஈஸி டு ஃபேக்டரைஸ். 64 இருக்குது, 2 நம்பர்ஸாக பிரிக்கணும். எப்படி பிரித்தா நம்மளுக்கு சம் வந்து -20 வரும். அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 2 நம்பர்ஸ் ஒய், ஒன்று ஒய் -4, இன்னொன்று ஒய் -16. ஸோ 4 16s are 64, 4 + 16 20 கிடச்சிடும் நமக்கு மைனஸ். ஸோ ரெண்டுமே மைனஸ். அப்போது ஒய்யோட வேல்யூஸ் ஒன்று 4ஆக இருக்கும், இல்லை ஒய்யோட வேல்யூ இன்னொன்று 16ஆக இருக்கும். ஸோ சக்ஸஸ். அப்புறம் நம்ம ஒய் வேல்யூஸை கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு நம்ம எக்ஸ் வேல்யூஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். எஸ், ஓகே. ஸோ அப்போது எக்ஸுக்கு நமக்கு 2 பாசிபிலிட்டிஸ் வரும். ரெண்டுத்தையுமே இங்கே நோட் பண்ணிப்போமே. 2 power x is either 4 or 2 power x is 16. 2 பாசிபிலிட்டி வரும். இங்கேருந்து நமக்கு x is equal to 2ன்னு கிடைக்கும். ஏன்னா 2 power 2 தான் நமக்கு 4. ஆர் இங்கேருந்து x is equal to 2 power என்ன நம்பர் பண்ணால் 16 வரும், 2 power 4. அப்போ x equal to 4. நமக்கு 2 வேல்யூஸ் வருது எக்ஸுக்கு. ஹோல்ட் ஆன். இப்போ 2 வேல்யூஸ் எக்ஸுக்கு கிடைச்சாச்சு. இப்போ இது ரெண்டுமே அதில் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா, இல்லை ஏதாவது ஒன்று தான் பண்ணுமா, ரெண்டுமே பண்ணாதா அப்படிங்கிறத முதல்ல நம்ம செக் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம ப்ளே பண்ணுறது லாகரிதமில். நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிட்டதுனாலே அது ஆன்சர்னு எடுத்துக்க முடியாது. நாம் அது எது வந்து ப்ராப்பராக மேலே இருக்கிற அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்குள்ளே வேலிடாக இருக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி யோசிப்போம். x is equal to 2 போட்டு பார்ப்போமே. இப்போ நான் இந்த இடத்துல x equal to 2 நான் போடுறேன்னு வச்சுப்போம். 2 power 2 minus 9, அப்போ 4 minus 9 minus 5 அப்படின்னு ஆகும். log of minus 5. log of a negative value cannot be defined. logல நெகட்டிவ் வேல்யூ அலோட் இல்லை. ஸோ அப்படின்னா x equal to, அதால தான் நமக்கு நெகட்டிவ் வேல்யூ க்ரியேட் ஆகுது, ரிஜெக்டட். அதை இக்னோர் பண்ணிப்போம். x equal to 4 நம்ம எடுத்துக்கலாம். x equal to 4 முதல்ல போட்டு பார்த்துருவோம். டிஸ்டர்பன்ஸே இல்லை. 2 power 4 minus 9 ஒன்றும் ப்ராப்ளமே இல்லையே, ஈஸியாக எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி இங்கேயும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இங்கேயும் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ x equal to 4 தான் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஆன்சரை க்ரியேட் பண்ணி கொடுக்குது. அப்போ x equal to 4 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரே யூனிக் ஆன்சர். ஸோ அப்போ நம்ம இதை எடுத்துப்போம். x equal to 4 வச்சுட்டு இப்போ கொஷனுக்கான ஆன்சர் என்னன்றதை ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், காமன் டிஃப்ரென்ஸ் என்னன்றதான் கேட்குறாங்க. காமன் டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும், மறுபடியும் நம்ம எங்கேருந்து ஆரம்பித்தோமோ அங்கேயே போயிடுவோம். ஸோ நம்ம அந்த 3 டேர்ம்ஸ் எப்படி எடுத்தோம், ஸோ இந்த மாதிரி தானே எடுத்தோம். இங்கேயே பண்ணிடலாமே, இந்த ஸ்பேஸ் போதுமானது. ஸோ எஸ், இங்கே ஒரு கோடு ஒன்று போட்டுக்கலாம். ஸோ அப்படின்னா நமக்கு என்ன வரும், இந்த 3 டேர்ம்ஸ் தான் நம்மளுக்கு ஏபியில் இருக்குது. அப்போ அந்த 3 டேர்ம்ஸ் என்னென்ன, ஒன்று log 2 to the base 4, இன்னொன்று log x equal to 4ன்னு போட்டுக்க போகிறோம். மைண்டில் இருக்கட்டும். எஸ், போட்டுக்கிட்டோன்னா அப்போ நமக்கு இங்கே என்ன வரும்னா log of 2 power 4 16 minus 9 7 வரும். log of 7 to the base 4ன்னு வரும். அண்ட் அங்கே என்ன வரும், log of 16 plus 17 by 2 16 plus 17 by 2 அப்படிங்கிறது போட்டோம் அப்படின்னா 32 plus 17 by 2 49 by 2ன்னு வரும். to the base 4. இதோடைய காமன் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. காமன் டிஃப்ரென்ஸ்னால் either this minus this or this minus this, எது பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு log of 7 base 4 minus log of 2 base 4. நான் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் பண்ணிக்கிறேன். அப்போ இதில் நமக்கு என்ன கிடைக்கும், log of 7 மைனஸ் இங்கே 2 இருக்குது. அப்போது டிவிஷன் ஆகிடும். 7 by 2 to the base 4. ஸோ இதுதான் நமக்கான காமன் டிஃப்ரென்ஸ். log 7 by 2 to the base 4. log of 7 by 2 to the base 4. முடிச்சாச்சு. ஆப்ஷன் டி. ஸோ நமக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி தான். நம்ம இதே தேர்ட் டேர்ம் பை மைனஸ் செகண்ட் டேர்ம் பண்ணிருந்தாலும் இதே தான் ஆன்சராக வந்திருக்காங்க. பார்த்தாலே தெரியும் நமக்கு. 49 by 2 by 7 பண்ணோன்னா 7 by 2ன்னு வந்துடும். ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ எனிவேஸ் ஆப்ஷன் டி, log 7 by 2 to the base 4 அப்படிங்கிறத ஆன்சர் செக் பண்ணிடுவோம். ஓகே, எஸ், ஆப்ஷன் டி ரைட் ஆன்சர்.